தங்கமயில் வெளியே வராங்க. சரவணன் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. எங்கெங்க பத்திரிக்கை தானே வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கேயும் போகல, உன்னோட காலேஜுக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே என்னங்க கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது, இப்போ போய் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. இங்கே பாரு, அந்த வேலைலாம் வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க, வா போகலாம் அப்படின்னு அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே அழறாங்க, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ நம்ம மாட்டிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறாங்க. இங்கே பாரு, இது ஆர்கே பி காலேஜா, வா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எனக்கு காலேஜ் ரூட்லாம் தெரியாது, எங்கள் வீட்டில் இருந்து தான் எனக்கு காலேஜ் வழி தெரியும், எனக்கு இப்படி தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த லொக்கேஷன்லாம் போட்டு பார்க்குறாரு. எனக்கு தெரியும் வா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாரு. போனவொடனே எந்த காலேஜ் தான் நீ படித்த அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க. என்ன இல்லைங்கன்ற, இறங்கி வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போனோடனே வா உள்ளே போய் சர்டிஃபிகேட் கேட்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்றாரு. அப்படியே அழறாங்க. என் மயில் எதுக்கு இப்படி அழுதுட்ருக்க, எல்லாரும் பார்க்குறாங்க, எதுக்கு இப்படி அழற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், சொல்லி என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் வந்து காலேஜே படிக்கவே இல்லை, நான் காலேஜ்லாம் போனதே இல்லை, எம்ஏன்னு உங்ககிட்ட போய் சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே கோவமாக வருது. ஏய் என்னை கோவப்படுத்தாத, ஏற்கனவே என்னை ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. தயவு செய்து நான் சொல்கிறத புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது என்னை என் குடும்பத்தை எல்லாரையும் ஏமாற்றிருக்க அதானே, எங்கே சர்டிஃபிகேட்டு கேட்குறியோ அங்கே ஹோட்டலில் போய் வேலை செஞ்சுருக்க, எங்கள் குடும்பத்தையே ஏமாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் பயங்கரமாக கோவப்படுறாரு. இங்கே பாருங்கள், நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நீ பண்ணது மட்டும் தப்பு இல்லை, உங்கள் குடும்பத்தில் உங்கள் அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தானே எங்கள் குடும்பத்தை ஏமாத்துனீங்க அப்படின்னு சரவணன் சொல்கிறாரு. இங்கே பாரு, உன்னை பார்த்தாலே எனக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ தைரியம் தான், இவ்வளோ பொய் சொல்லியிருப்ப நீ அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. நடந்து எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாரு. பொண்ணு பார்க்க போனது, அப்போ தங்கமயில் எம்ஏ படிச்சிருக்கேன்னு சொன்னது, அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டது, எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. மொத்த குடும்பத்தையும் சேர்த்து ஏமாத்திட்டல நீ பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறாரு. எனக்கு தயவு செய்து மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தங்கமயில் கத்திக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாரு, நீ கத்தாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே போகிறாரு. எங்கே என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஏற்கனவே நீ வந்து ஹோட்டலில் வேலைக்கு போன அப்பயே பாதி உறவு முடிஞ்சிருச்சு, இப்போ முழுசாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டே போகிறாரு. அப்படியே தங்கமயில் அழறாங்க, பயங்கரமாக அழறாங்க, தேம்பி அழறாங்க, அழுதுகிட்டே வராங்க. வீட்டில் இருக்காங்க அரசி. அப்போ அப்படியே வராங்க, பழனியோட ஒய்ஃப் வந்து கிட்ட பேசுகிறாங்க. என்ன அரசி, என்ன பண்ணிகிட்ருக்க, உனக்கு ராஜியோட அண்ணனை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னை போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. ஃபோன் அடிக்குது. உடனே அரசி அப்படி தள்ளி போகிறாங்க. அந்த கல்யாணம் பண்ணிக்கிறவர் ஃபோன் பண்ணுறாரு. என்ன அரசி, எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. நல்லா தாங்க இருக்கேன், நாளைக்கு முகூர்த்த புடவை எல்லாம் எடுக்க போகிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. என்ன வீட்டில் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நாளைக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது பழனியோட ஒய்ஃபுக்கு அப்படியே கோவமாக வருது. இவளை எப்படியாவது அந்த குமாருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தா, இவ ஏதாவது பேச போனாலே அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடுறா. என்ன பண்ணுறது, ஏதாவது பேசி அரசியோட மனசை மாற்றி குமாருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. ஏதாவது ஒரு டைம் கிடச்சா கண்டிப்பாக நம்ம பேசணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரவணன் பயங்கர கோவமாக வராரு. அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு வராரு. இந்த மாதிரி எம்ஏ படித்த பொண்ணுன்னு ஏமாற்றி அவங்க வீட்டில் எல்லாருமே சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஐயோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு இது எல்லாருக்கும் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவாங்களே, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சரவணன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. தங்கமயில் அப்படியே அழுதுகிட்டே வராங்க.